Subedar Major on Lieutenant S. Sukumar, Veteran, for optionals. Secretary, Ex-Serviceman Welfare Association, Arupukottai, Secretary General, Tamil Nadu Ex-Services League. State Government Employees Salary Package Account. இது பற்றி தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் 7 நேஷனலைஸ்டு பேங்க்ஸ், அதாவது 7 தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளுடன் ஒரு ஒப்பந்தம் கடந்த மே 2025 ஆனது. அந்த ஒப்பந்தத்தின்படி 7 வங்கிகள் நேஷனலைஸ்டு பேங்க்ஸ், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், இந்தியன் பேங்க், கனரா பேங்க், ஆக்சிஸ் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா அண்ட் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா இவர்களுடன் ஒரு ஒப்பந்தம் என்பது ஆனது. இந்த ஒப்பந்தத்தின்படி இலவச காப்பீடு என்பது உள்ளது. அதே நேரத்தில் மற்ற பல பலன்கள் என்பதும் உள்ளது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை பொறுத்தவரை 1 கோடி ரூபாய், அதாவது பெர்சனல் ஆக்சிடென்ட்ஸ் இன்சூரன்ஸ் கவர், அதாவது இலவசமாக அவர்களது வங்கி கணக்கு வைத்திருந்தால் அவர்களுக்கு பெர்சனல் ஆக்சிடென்ட்ஸ் இன்சூரன்ஸ் கவர் என்பது, காப்பீடு என்பது 1 கோடி ரூபாய். அத்துடன் மிக முக்கியமாக அவர்களது உறவினர்கள் 4 நபர்களுக்கு அங்கே வங்கி கணக்கு வைத்துக் கொள்ளலாம். அவர்களுக்கும் அந்த இன்சூரன்ஸ் கவரேஜ் காப்பீடு ரூபாய் 5 லட்சம் என்பதும் உள்ளது. ஆனால் அதிகப்படியான அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், காவல்துறை அதிகாரிகள், காவலர்கள் அவர்களது வங்கி கணக்கை சேவிங் அக்கௌண்ட்டிலிருந்து, சேமிப்பு வங்கி கணக்கில் இருந்து சேலரி பேக்கேஜ் அக்கௌண்ட், அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் சேலரி பேக்கேஜ் அக்கௌண்ட் SGSP என்று மாற்றம் செய்யாமலே உள்ளனர். இது தெரிய வந்துள்ளது. இதேபோல் இராணுவ வீரர்கள் அவர்கள் ஓய்வு பெற்ற பின்பு அவர்களது ஓய்வூதியம் வாங்கும் வங்கி கணக்கை SP, DSP பென்ஷன் என்று மாற்ற வேண்டும். எத்தனையோ இராணுவ வீரர்கள் ஓய்வு பெற்ற பின்பு அரசு பணியில் உள்ளார்கள். அவர்களும் அவர்களது ஊதிய வங்கி கணக்கை, அரசு பணியில் பணியாற்றும் அந்த ஊதியம் வரும் வங்கி கணக்கை SCSP என்று மாற்றம் செய்தால்தான் அவர்களுக்கு அந்த காப்பீடு என்ற பயன் மற்ற சலுகைகள் என்பது கிடைக்கும். இப்போது தெரிய வந்தது யாதெனில், ஒரு இராணுவ வீரர் ஓய்வு பெற்ற பின்பு அவரது ஓய்வூதிய வங்கி கணக்கையும் SP, DSP பென்ஷன் என்று மாற்றவில்லை. அதே நேரத்தில் அவர் இப்பொழுது அரசு பணியாளராக உள்ளார். அந்த வங்கி கணக்கையும் ஸ்டேட் கவர்மெண்ட் SGSP என்றும் மாற்றவில்லை. ஸ்டேட் கவர்மெண்ட் சேலரி பேக்கேஜ் அக்கௌண்ட் என்றும் அந்த வங்கி கணக்கை அவர் மாற்றவில்லை. அவருக்கு விபத்து ஏற்பட்டு பல லட்சம் ரூபாய் செலவு செய்யப்பட்டு இருக்கின்றார். ஆனால் அதற்கான பயன் என்பது இல்லாமல் போய்விட்டது. அதற்கு முக்கிய காரணம் அவர் ஓய்வூதிய கணக்கையும் அவர் SP, DSP பென்ஷன் என்று மாற்றவில்லை. அதே நேரத்தில் ஊதியம், அதாவது அரசு பணிக்கான அந்த ஊதியம் வாங்கும் அந்த வங்கி கணக்கையும் SCSP என்று மாற்றவில்லை. இதன் காரணமாக அவருக்கு கிடைக்க வேண்டிய அந்த சலுகைகள், பலன்கள் என்பது கிடைக்கவில்லை. ஆகையால் இந்த வீடியோ என்பது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டித்தான். முக்கியமாக அரசு பணியாளர்கள், ஆசிரியர்கள், காவல்துறை அதிகாரிகள், காவலர்கள், மிக முக்கியமாக இராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்ற பின்பு அரசு பணியில் உள்ள இராணுவ வீரர்கள், முன்னாள் படை வீரர்கள் அவர்களது வங்கி கணக்கை கண்டிப்பாக SCSP மாற்ற வேண்டும். ஏனெனில் அந்த SPSP வங்கி கணக்கில் தான் காப்பீடு தொகை என்பதும் உள்ளது, ஹிஸ்டே அக்கவுண்ட் என்பதும் உள்ளது. இது பற்றிய ஒரு முழு விவர வீடியோ மேற்படி பார்ப்போம். சேலரி பேக்கேஜ் அக்கௌண்ட் வித் 7 பேங்க்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் 19 May 25. தமிழக முதல்வர் மாண்புமிகு MK ஸ்டாலின் அவர்களுடன் மற்ற அந்த வங்கிகளுடைய அதிகாரிகளுடன் தான் இந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் என்பது 19 May 2025 என்றது. அதாவது த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வித் 7 நேஷனலைஸ்ட் பேங்க்ஸ் என்பது தான். இது பற்றிய செய்தித்தாள் செய்தி, வங்கிகள் மூலம் கட்டணமின்றி வழங்க ஏற்பாடு, அரசு ஊழியர்களுக்கு 1 கோடி காப்பீடு என்பது தான். இதில் அந்த வங்கிகள் படி அவர்கள் என்ன ஒப்பந்தம் செய்திருக்கிறார்களோ அதன்படி அந்த பயன்கள், காப்பீட்டு தொகை என்பது மாறுபடும். இப்பொழுது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் தான் அதிகப்படியான அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், காவல்துறை அதிகாரிகள், காவலர்கள் என்பது வங்கி கணக்கு வைத்துள்ளார்கள். அதன்படி அந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய தமிழ்நாடு அரசு பணியாளர்களுக்கான மாநில அரசு ஊதிய தொகுப்பு SCSP சிறப்பு அம்சங்கள் பற்றி தான் இந்த இது.
அவங்கள பொறுத்தவரையில் 5 அக்கௌண்ட்ஸ் வேரியன்ஸுங்கிறது இருக்குது. மாத ஊதியத்தை பொறுத்து 10,000 25,000க்குள்ளே இருந்தாங்களோ அவங்களுக்கு வந்து சில்வர் வெள்ளி, 25,000 முதல் 50,000 வரை தங்கம் கோல்டு, 50,000 முதல் 1 லட்சம் வரை உள்ளவங்களுக்கு டைமண்ட் வைரம், 1 லட்சத்திற்கு மேல் 2 லட்சத்துக்குள் பிளாட்டினம், 2 லட்சத்திற்கு மேல் ஊதியம் எனில் அவர்களது ரோடியம் என்ற அந்த வங்கி கணக்கினுடைய வேரியன்ஸ். ஆனால் இதன்படி அவர்களுக்கு பலன்கள் பயன்கள் கிடைக்கும். ஆனால் முக்கியமாக பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் கவர் என்பது எல்லாருக்குமே ஒன்று தான். ரூபாய் 100 லட்சம், அதாவது 1 கோடி. அதன் இது தவிர ஏர் ஆக்சிடென்ட்ஸ் இன்சூரன்ஸ் கவர்ஸ் அதுவும் என்பதும் உள்ளது. இதுவரை மற்ற பலன்கள், அதாவது தனிப்பட்ட விபத்து மரணம் ரூபாய் 100 லட்சம், நிரந்தர முழு ஊனமுற்றோர் காப்பீடு ரூபாய் 100 லட்சம் வரை, நிரந்தர பகுதி ஊனமுற்றோர் காப்பீடு ரூபாய் 50 லட்சம் வரை, விமான விபத்து மரண காப்பீடு ரூபாய் 160 லட்சம், கூடுதல் காப்பீடுகள் விபத்து மரண காப்பீடு அடிப்படையில், தீக்காயத்தில் பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை ரூபாய் 10 லட்சம் வரை, இறக்குமதி மருந்துகள் நுகர்வு ரூபாய் 5 லட்சம் வரை, ஆம்புலன்ஸ் கட்டணங்கள் ரூபாய் 50,000 வரை, ஏர் ஆம்புலன்ஸ் ரூபாய் 10 லட்சம் வரை. இதோட முக்கியமாக பிள்ளைகளின் உயிர்கல்வி காப்பீடு வயது 18 முதல் 25 வரை, மகனுக்கு ரூபாய் 8 லட்சம் வரை, மகளுக்கு ரூபாய் 10 லட்சம் வரை, மகளின் திருமண காப்பீடு அதிகபட்சம் ரூபாய் 10 லட்சம், 2 மகள்களுக்கு ரூபாய் 5 லட்சம் வீதம். விபத்துக்கு பிறகு 48 மணி நேரம் உணர்விழந்த முழு மயக்க நிலைக்கு பின் மரணம் ரூபாய் 5 லட்சம், இறந்த உடலை திருப்பி அனுப்புவதற்கான செலவுகள் ரூபாய் 50,000 வரை, குடும்ப உறுப்பினர்கள் பயணச் செலவு ரூபாய் 50,000 வரை, வெளிநாட்டில் பணியில் இருந்தபோது மரணம் கூடுதல் ரூபாய் 10 லட்சம் என்ற இந்த இதுதான். இது தவிர மற்ற மல்டிசிட்டி காசோலை, எஸ்பிஐ வழியாக ஆர்டிஜிஎஸ், நெஃப்ட் இது இருக்குது. அதேபோல் கடன்களுக்கான சலுகை, வீட்டுக்கடன் 100% செயல்முறை கட்டணம் தள்ளுபடி, கார் கடன் 50% செயல்முறை கட்டணம் தள்ளுபடி, தனிநபர் கடன் 50% செயல்முறை கட்டணம் தள்ளுபடி. இதில் முக்கியமாக எஸ்பிஐ ரிஸ்தேனா ஹிந்தியில் வந்து தான் ரிஸ்தே, தமிழில் வந்து உறவினர். அதாவது அவர்களுக்கு கோல்டு மற்றும் அதற்கு மேல் வகை கணக்கில் 4 குடும்ப உறுப்பினர்களுக்கான தனி சேமிப்பு கணக்கு, அதாவது கோல்டு, அதில் சொல்லிக்கிறபடி கோல்டு, டைமண்ட், பிளாட்டினம், ரோடியம் இந்த வங்கி கணக்கு வேரியன்ஸ் உள்ளவர்களுக்கு 4 ரிஸ்தே 4 அவர்களது உறவினர்களுக்கு வங்கி கணக்கு வைத்துக் கொள்ளலாம். அவர்களுக்கு குறைந்தபட்ச இருப்பு தேவையில்லை. ஏடிஎம் கார்டு இலவசம், காசோலை மாதம் 25 இலவசம். அதோட எஸ்எம்எஸ், டிடி, நெஃப்ட், ஆர்டிஜிஎஸ் இதில் முக்கியமாக விபத்து மரண காப்பீடு ரூபாய் 5 லட்சம் 18 வயதிற்கு உட்பட்டவர் தவிர, அப்படின்னா 18 வயதுக்கு மேல் உள்ளவர்களுக்கு. இது தவிர சூப்பர் டாப் ஹெல்த் இன்சூரன்ஸ் கவர் என்பது உள்ளதான். இதை எஸ்பிஐ அக்கௌண்ட்டினுடைய அந்த எஸ்சி/எஸ்பி வங்கி கணக்கு வைத்திருந்தால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த சலுகைகள் சிறப்பம்சங்கள் தான். இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இது வந்து நீங்கள் ஒவ்வொரு இந்த அரசு பணியாளர்கள், ஆசிரியர்கள், காவல்துறை அதிகாரிகள், காவலர்கள் எல்லாமே அவங்க அக்கௌண்ட்டை சேவிங் பேங்க் அக்கௌண்ட்டை அந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு போய் அவங்க சேவிங் பேங்க் அக்கௌண்ட்டை அவர்களுடைய அந்த எஸ்சி/எஸ்பி அக்கௌண்ட்டாக மாற்றம் செய்ய வேண்டும். மாற்றம் செய்தால்தான் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சலுகைகள், பலன்கள், பயன்கள் என்பது கிடைக்கும். இதை உறுதி செய்ய வேண்டும் கண்டிப்பாக ஒவ்வொருவரும். ஏனெனில் வாழ்க்கையில் எப்பொழுது என்ன நடக்கும் என்று தெரியாது. அவர்கள் மாற்றிய பின்பு அவர்களது வங்கி கணக்கு பாஸ் புத்தகத்தை பார்க்க வேண்டும். அதில் குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். அதாவது எஸ்பி, எஸ்சி, எஸ்பி, கோல்டுனா கோல்டு, சில்வர்னா சில்வர், டைமண்ட்னா டைமண்ட், பிளாட்டினா பிளாட்டினம், ரோடியம் என்றால் ரோடினம், அந்த வேரியன்ஸ் கணக்கு பிரகாரம் இருக்கின்றது. இதன்படி அவர்களுக்கு அந்த டெபிட் கார்டு என்று உள்ளது. அதன்படி அவர்களது அக்கௌண்ட்ஸ் வேரியன்ஸ் படி அவர்களுடைய டெபிட் கார்டு, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய டெபிட் கார்டும் பெறலாம். அதுலேயும் இன்சூரன்ஸ் கவர்ஸ் என்பது உள்ளது. இது ஏற்கனவே சொன்னது போல் தமிழ்நாடு கவர்மெண்ட் 7 நேஷனலைஸ் பேங்க்ஸ், தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளுடன் இந்த ஒப்பந்தமானது. இந்த வீடியோ பொறுத்தவரை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன என்பதை தான் பார்த்தோம். இது தவிர மற்ற வங்கி கணக்கு வைத்தவர்கள், அரசு ஊழியர்கள், அவர்கள் அவர்களது வங்கி கணக்கை சேவிங் வங்கி கணக்கை கண்டிப்பாக அந்த எஸ்சி/எஸ்பி என்று மாற்ற வேண்டும். அதாவது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், இந்தியன் பேங்க், கனரா பேங்க், ஆக்சிஸ் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, கண்டிப்பாக அந்த வங்கிக்கு சென்று இந்த மாதிரி ஒரு ஒப்பந்தம் ஆகி உள்ளது, எங்களது சேவிங் பேங்க் அக்கௌண்ட்டை அந்த சேலரி பேங்க் அக்கௌண்ட்டாக மாற்ற
வேண்டும் என்ற ஒரு விண்ணப்பம் சமர்ப்பித்து அவர்கள் வங்கி பாஸ் புத்தகத்திலும் வங்கி கணக்கு புத்தகத்திலும் அதை குறிப்பிட வேண்டும். இது மிக மிக அவசியம். அப்படி இருந்தால்தான் ஏதாவது சூழ்நிலை ஏற்படும் போது காப்பீடு என்று வரும்போது அது எளிதான முறையில் அந்த குடும்பத்திற்கு கிடைக்க உதவும் என்பதற்காகவே மற்றும் மற்ற பல சலுகைகளை பெற இயலும் என்பதற்காகவே இந்த வீடியோ. இதுவரை கேட்ட அனைத்து அரசு ஊழியர்கள், பணியாளர்கள், ஆசிரியர்கள், காவல்துறை அதிகாரிகள், காவலர்கள் மற்றும் முக்கியமாக முன்னாள் படைவீரர்கள் அவர்களுக்கு மிக்க நன்றி. வணக்கம். ஜெய்ஹிந்த்.